ரூபாய் லஞ்சம் கொடுத்து ஏவிஎம் ஸ்டுடியோவுக்குள் நுழைந்த எனக்கு அந்நிறுவனம் 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து அஜித்தை இயக்க அழைத்தது என் வாழ்க்கையில் நான் வெற்றியை உணர்ந்த தருணங்களில் ஒன்று. அப்போது என்னிடம் 3 கதைகள் இருந்தன. அவற்றில் திருப்பதி கதையை அஜித் சாரிடம் சொன்னேன். அது அவருக்கு பிடித்துவிட்டது. ஏவிஎம் நிறுவனமும் அந்த கதையை ஓகே செய்தார்கள். அதில் எனக்கு ஆச்சரியமில்லை. ஏனென்றால் அவர்கள் தேர்வு செய்யும் எல்லா கதைகளிலும் லேடி சென்டிமெண்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அப்படித்தான் திருப்பதி பட திரை கதையில் இருந்த பெண்களுக்கு இலவச பிரசவ திட்டம் அவர்களுக்கு பிடித்துவிட்டது. சொல்லப்போனால் அந்த கருத்துக்காகவே அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் கையால் மாநில அரசின் விருதை திருப்பதி படத்துக்காக நான் பெற்றேன். ஏவிஎம் நிறுவனம் அழைத்து அஜித் தான் உங்களை தேர்வு செய்தார் என்று சொன்ன உடனேயே எனக்கு விஜயின் முகம்தான் மனதில் தோன்றியது. நான் அஜித்தை இயக்கினால் அவர் ஏதும் நினைத்துக் கொள்வாரோ என்று நானாக ஒரு கற்பனையை செய்து கொண்டேன். ஒரு கால் நாம் அஜித்தை இயக்குவது அவருக்கு பிடிக்காமல் போனால்? அடுத்தடுத்து 2 படங்களை இயக்க வாய்ப்பளித்த அவருக்கு நாம் செலுத்தும் நன்றி கடன் இதுதானா என்றெல்லாம் மனதில் யோசிக்கத் தொடங்கிவிட்டேன். எனவே அஜித் படம் இயக்குவதை இப்போதே அவருக்கு சொல்லிவிட வேண்டும் என்று ஏவிஎம்மிலிருந்து நேர விஜய் பட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய்விட்டேன். விஜய் என்னை பார்த்ததும், என்னங்கண்ணா எல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு என்று நலம் விசாரித்தார். அது சம்பந்தமாக தான் உங்களை பார்த்து பேசிட்டு போக வந்தேன் சார். ஏவிஎம் கூப்பிட்டு கமிட் செய்திருக்கிறார்கள் என்றேன். அடுத்த நொடி சூப்பர் என்று முகம் மலர கை கொடுத்தார் விஜய். உடனே, சார் அஜித் தான் ஹீரோ, அதான் உங்ககிட்ட கேட்டுக்கலாம்னு வந்தேன் என்றேன். அப்போது விஜய், என்னங்கண்ணா நீங்கள் இப்படி கேட்குறீங்க, வாழ்த்துக்கள், உடனே படத்த ஆரம்பிங்க என்றார். அந்த கணத்தில் தான் தெரிந்தது விஜயும் அஜித்தும் நமது கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புதமான கலைஞர்கள் என்பது. என்னை விஜய் பட இயக்குனர் என்று அஜித்தும் நினைக்கவில்லை, நான் அஜித்தை இயக்குகிறேன் என்று விஜயும் என்னை ஒதுக்கவில்லை. இவையெல்லாம் ஊடகங்களும் ரசிகர்களும் உருவாக்கிக் கொள்ளும் மாயை என்பதும் இருவருமே சொக்க தங்கம் என்பதும் புரிந்து போனது. திருப்பாச்சி, சிவகாசி ஆகிய 2 படங்களுமே அழைப்பிதழ் அச்சடித்து பிரபலங்களை அழைத்து பிரம்மாண்டமாக பூஜை, தொடக்க விழா என்று எதுவும் நடத்தாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு தேங்காய் உடைத்து தீபாராதனையுடன் தொடங்கி முடித்த படங்கள். ஆனால் ஏவிஎம் தங்கள் படத்தின் தொடக்க விழாவை எப்பொழுதும் பிரம்மாண்டமாக நடத்தி பழக்கப்பட்டவர்கள். ரிலீஸ் தேதியையும் தொடக்கத்திலேயே முடிவு செய்து விடுவார்கள். அவர்கள் பாணியில் திருப்பதிக்கு தொடக்க விழா பூஜை என்றதும் அதற்கு பிரபலங்களை அழைக்க வேண்டும் என்றார்கள். அப்போது நான் உறுதியாக இருந்தேன். நமக்கு லைஃப் கொடுத்தவர் விஜய். யாரை அழைக்கிறோமோ இல்லையோ விஜய் தான் முதன்மை சிறப்பு விருந்தினராக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டேன். உடனே விஜயை பார்த்து, சார் பூஜைக்கு நீங்கள் வரணும் என்றேன். என்னைக்குண்ணா என்றார். தேதியை சொன்னேன். ஓகேங்கண்ணா வந்துடுறேன் என்றார். எனக்கு பயங்கர ஹாப்பி. அலுவலகத்துக்கு வந்ததும் என் உதவியாளர்களை கூப்பிட்டு சொன்னேன். யாரும் நம்ப தயாராக இல்லை. சார் ஒரு ஃபார்மலுக்கு சொல்லியிருப்பார், அஜித் படத்துக்கு அவர் எப்படி சார் வருவார் என்று குண்டை தூக்கி போட்டார்கள். அதே போல் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் மேனேஜர்களிடம் விஷயத்தை சொன்னேன். அட போங்க சார் என்றார்கள். அஜித்திடம் போய் விஜய் பூஜைக்கு வருகிறார் என்றேன். ஓ அப்படியே ஜி என்று சொல்லிவிட்டு ஒரு சின்ன புன்னகையை சிந்தினார். அந்த சிரிப்பிலேயே தெரிஞ்சு போச்சு அவரும் நம்பவில்லை என்று. இப்போது என் மனதுக்குள் மீண்டும் ஒரு சின்ன டவுட் எட்டி பார்த்தது. ஆனால் அதையும் தாண்டி இவர்கள் அனைவருக்குமே பூஜை அன்று அந்த மாயை விலகும் என்று உள்ளூர நம்பிக்கை கொண்டிருந்தேன். பூஜைக்கு முதல் நாள் இரவு 8:30 மணிக்கு விஜயிடமிருந்து ஃபோன் கால். அண்ணா நாளை காலையில் எத்தனை மணிக்கு பூஜை என்றார். சார் காலைல 9 மணிக்கு பூஜை, நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் ஓகே தான் சார் என்றேன். நான் 9:30க்கு அங்கே இருக்கேன் என்றார். எனக்கு அப்பாடா என்று இருந்தது. ஏனென்றால் விஜய் சாரை பொறுத்தவரை வாக்கு கொடுத்து விட்டால் அதை காப்பாற்றி விட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார். ஆனால் விஜய் ஃபோன் செய்ததை வெளியே சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. அப்படி சொல்லியிருந்தால் என்னை கிண்டல் அடித்திருப்பார்கள். வாக்கை காப்பாற்றுவதில் அவர் எவ்வளவு உறுதியான ஆள் என்பதற்கு எடுத்துக்காட்டு கதையில் கொண்டிருக்கும் நம்பிக்கை.
ஒரு கதையை தேர்ந்தெடுத்த பின் யார் தடுத்தாலும் சரி, அது அவருடைய அப்பாவாக இருந்தாலுமே சரி, அதில் துணிந்து நடித்து விடுவார். அந்த அளவுக்கு கதையை நம்புவார், கதை சொன்ன இயக்குனரை நம்புவார். பூஜை அன்று விஜய் சொன்ன நேரத்துக்கு அவரின் கார் உள்ளே நுழைய ஒரே சலசலப்பு. அப்போது யூடியூப் எல்லாம் கிடையாது. ஊடகம் என்றால் அச்சு பத்திரிகையும் தொலைக்காட்சிகளும் மட்டும்தான். பிரஸ் கேமராமேன்கள் எல்லாம் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் சடசடசடவென்று ஓடிப்போய் விஜய் இறங்கி நடந்து வருவதை போக்கஸ் செய்து படம் எடுத்துக்கொண்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். விஜய் முகம் மலர அஜித்துக்கு கை குலுக்கி வாழ்த்து தெரிவித்து விட்டு இருவரும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரே தோழனாக மாறி அஜித்தின் தோளில் கை போட்டுக் கொண்டார் விஜய். அந்த காட்சியில் இருவரின் மனதிலும் எந்த சுமையும் இல்லை என்பது வெளிப்படையாக தெரிந்தது. விஜயும் அஜித்தும் இவ்வளவு பக்குவப்பட்ட கலைஞர்களா என்பதை நம்ப முடியாமல் அனைவரும் அவர்கள் இருவரையும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏவிஎம் நிறுவனத்தை சேர்ந்தவர்களோ இந்த காட்சி உண்மைதானா என்று திகைத்து போய் நின்றார்கள். அஜித் படத்தின் பூஜைக்கு விஜய் வந்துவிட்டார் என்பது ஊடகங்களில் வைரலானது. விஜய் மிகவும் அமைதியானவர். அஜித் அனைவரிடமும் மனம் விட்டு பழகும் குணம் கொண்டவர். நான் உதவி இயக்குனராக இருந்தபோது எனக்கு முதல் படம் கொடுத்தவர் விஜய் என்றால், விஜய் பட இயக்குனர் என்கிற முத்திரை விழுந்த பின்பும் அதை பொருள்படுத்தாமல் எனக்கு 3வது படம் கொடுத்த அஜித் என் சினிமா வாழ்க்கையில் நான் ஹேட்ரிக் வெற்றி கொடுக்க காரணமாக அமைந்தவர். இவர்கள் இருவரும் மீண்டும் எனக்கு வாய்ப்பு தரவில்லை என்று எப்போதும் நான் வருத்தப்பட்டதில்லை. இருவர் மீதும் எனக்கு எந்த புகாரும் இல்லை.